வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். குருவும் கேதுவும் இணைஞ்சா என்ன மாதிரியான பலனை தருவாங்க? அந்த பலன் நல்ல பலனா? கெட்ட பலனா? இவர்கள் இணைவினால் என்னென்ன நிகழும்? என்னென்ன கிடைக்கும்? அப்படின்றதெல்லாம் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இந்த குரு, கேது இணைவினால ஏற்படக்கூடிய பலன்கள், நற்பலன்கள் கிட்டத்தட்ட 60% கெட்ட பலன்கள் 40% கட்டாயம் உண்டு. இவர்கள் இணைவு முழுமையான நற்பலன்களை கொடுக்கும் என்று சொல்ல முடியாது. 60% நற்பலன்களையும் 40% தீய பலன்களையும் கண்டிப்பாக கொடுக்கும், மாற்று கருத்து இல்லை என்பதை முதலில் சொல்லிவிடுகிறேன். சரி, இந்த தீய பலன்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடுவோம். ஏன்னா தீய பலன்களை சொன்னாதான் இப்ப இருக்கிற தலைமுறையினருக்கு பிடிக்கிறது. நற்பலன்கள் பிறகு பார்த்து விடலாம். சிலருக்கு பிடிக்காது. நற்பலன்களை முதல்ல சொல்லுங்க. சென்டிமெண்டா எடுத்த உடனே அபசகுணமா கெட்ட பலனுக்கு எதுக்கு அப்படின்னு சில பேரும் நினைக்கலாம். நம்ம பொறுத்த மட்டிலும் நெல்லிக்கனி மாதிரி தான் எப்பவுமே நம்ம வாழ்க்கை எடுத்துக்கணும். முதல்ல கசப்பா இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து முடிச்சிடுங்க. அதன் பிறகு இனிப்பா இருக்கிறத நீங்க வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கும். எல்லாத்துக்குமே சரி. கஷ்டங்கள் வந்துச்சுன்னா தைரியமா போட்டி போடுங்க, எதிர்த்து நில்லுங்க, சண்டையிடுங்க, தும்சம் பண்ணி அதை தன்னுள் ஆக்குப்பை செய்து கொள்ளுங்க கஷ்டத்தை. கஷ்டம் முடிஞ்சாவே அடுத்தது சந்தோஷம்தான். இந்த உலகம் எப்பவுமே சரிசமமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆண், பெண், இன்பம், துன்பம், மேடு, பள்ளம், இருட்டு, ஒளி, இப்படி எல்லாமே சரிசமமாக தான் படைக்கப்பட்டிருக்கிறது. மனித இனத்தை தவிர. மனித இனத்தில்தான் பாகுபாடு, வேறுபாடு, மேலோர் கீழோர், ஆண்டான் அடிமை, மேல் ஜாதி கீழ் ஜாதி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மனித இனத்தில்தான் இது போன்ற ஒரு கேவலமான நிலைப்பாடுகள், மனிதனை மனிதன் அடித்து கொன்று, இப்படி இதை மனித இனத்தை பற்றி பேசினால் அது டாபிக் மாறிட்டே போகும், வேண்டாம். அதனால நாம முதல்ல இந்த கெட்ட பலன்கள் குரு கேது இணைவு என்ன தருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உறவுகளே, உங்கள் உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள உங்கள் நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனல் எடுத்து சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, ஆலயப் பணிகள், இறை தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவே தான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. இந்த குரு கேது இவர்களுடைய இணைவு அசுப பலனை தரும் 40% அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த அசுப பலன் என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடுவோம். அதன் பிறகு சுப பலனுக்கு வந்துடுவோம். இந்த குரு கேது இணைந்து ஒருவர் ஜாதகத்தில் இருக்கிறது என்றால் முதலில் அவர்களுக்கு வாரிசு பாதிக்கப்படும். வாரிசு, புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புத்திர தோஷத்தை கொடுத்துடுது. அதையும் சொல்லிடுறேன். அது எது போன்ற தோஷம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கருச்சிதைவு. குரு கேது இணைவு பெற்றவர்களுக்கு கட்டாயம் கருக்கலைப்பு செய்தே ஆக வேண்டும். கருச்சிதைவு ஆகி இருக்க வேண்டும்.
இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் ஜாதகத்தை இப்பொழுதே எடுத்து போட்டு பாருங்க. கருக்கலைஞ்ச எல்லோரும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. கட்டாயம் குரு கேது இணைவு இருக்கும். அது இணைவு இல்லாமல் உங்களுக்கு கருச்சிதைவு ஏற்படாது. அபார்ஷன் நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க. இயற்கையாகவே கருச்சிதைவு கலைந்து இருக்காது. இப்படி எந்த விதத்தில் கருச்சிதைவு ஆனாலும் தோஷம் ஒன்றுதான். குரு கேது இணைவு பெற்றதனால் உங்களுக்கு அந்த கருக்கலைவு தோஷம் ஏற்பட்டது. இதை மீறி குழந்தைகள் பிறந்து சிறு வயதிலே இறக்கக்கூடிய நிலையும் இந்த குரு கேது இணைவு தரும். அப்படி இணைவு எதுவும் எங்களுக்கு இணைந்திருக்கிறது. ஆனால் இது போன்ற எதுவும் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. ஜாதகம் சரியா கணிச்சுக்கோங்க. கட்டாயம் குரு கேது இணைஞ்சிருந்தா உங்களுக்கு கருச்சிதைவுன்றது கட்டாயம் நடந்தே இருக்க வேண்டும். இதில் மாற்று கருத்தில்லை. அடுத்தது, குரு கேது இணைந்திருந்துச்சுன்னா உங்களுடைய ஜுவல் கட்டாயம் பேங்க்ல அடமானத்துல இருக்கும். வைக்காம மட்டும் இருக்கவே மாட்டீங்க. ஏதேனும் ஒரு பொருள் வங்கியில அடமானத்துல கண்டிப்பா இருக்கும். தங்கத்தை தான் சொல்றேன். உங்களுடைய ஆபரணங்கள் கட்டாயம் பேங்க்ல அடகுல இருக்கும். சிலருக்கு மூழ்கி கூட போயிருக்கும், விட்டுட்டு கூட விட்டுருப்பாங்க. இது போன்ற ஒரு தோஷத்தையும் இந்த குரு கேது இணைவு சொல்லும். அதே போல பணத்தட்டுப்பாடு ஒரு குறுகிய காலகட்டத்தில் உங்களை சிரமத்திற்கு உள்ளாக்கிவிடும். பணத்தட்டுப்பாடு கட்டாயம் ஏதேனும் ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பா கொடுத்துருக்கோம். பணம் இல்லாததுனால நம்ம இந்த உலகத்துல ஏன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிற அளவிற்கு உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு கேது இணைவு இருக்கிறதுனால சிலருக்கு மஞ்சள் காமாலை ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு மஞ்சள் காமாலை ஏற்பட்டிருக்கும். ஏன் இது பொதுவாக எல்லோருக்கும் சொல்லவில்லை என்றால், 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் ராகு கேதுவோடு தொடர்பு பெற்றுவிட்டால் கட்டாயம் அவர்களுக்கு மஞ்சக்காமாலை நோய் இருக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. இப்படி இது போன்ற தீய பலன்களை எல்லாம் குரு கேது இணைவு கண்டிப்பாக கொடுத்துவிடும். சரி, இப்பொழுது நெல்லிக்கனி போல் கசக்கிறத சாப்பிட்டுட்டோம். இப்போ தண்ணி குடிச்சோம்னா இனிப்பா இருக்கும். அது போல சுப பலனை பார்க்கலாம். இந்த குரு கேது இணைஞ்சா மேக்சிமம் பொருளாதாரத்துல அவங்க பெரிய நிலையில கட்டாயம் இருப்பாங்க. பிறப்பது எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இறக்கும்போது பொருளாதாரத்துல ஒரு மேன்மை பெற்றிருப்பாங்க. இது குரு கேது மட்டும் தொடர்பை சொல்றேன் நானு. வேற்று கிரகங்கள் தொடர்பு இருந்தால் அந்த பலனில் மாற்றம் இருக்கும். குரு கேது மட்டும் சொல்றேன். குரு கேது இணைவு பெற்று இருக்கக்கூடிய ஜாதகர்கள் என்றாவது ஒரு காலகட்டத்தில் பொருளாதார மேம்பாடு கட்டாயம் உங்களுக்கு உண்டு. பயப்பட வேண்டாம். அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் அபரிதமான அறிவு வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய ஞானத்தை தருவார். குரு கேது இணைவு மிகப்பெரிய ஒரு ஞான அறிவை கொடுப்பார். அது மட்டுமல்லாது பிராமணர்கள் அவர்களின் பழக்க வழக்கங்கள், நட்பு அல்லது கோவில் பணிகள், ஆலய பணிகள், கருவறை பணிகள் இவைகள் செய்வதற்குண்டான பிராப்தத்தையும் குரு கேது இணைவு ஏற்படுத்தி தருகிறது. பிள்ளைகளினால் மகிழ்ச்சிகள், சந்தோஷம் அப்படின்றது
பாதிக்கு பாதி. ஒரு பிள்ளை உங்களுக்கு பாதிப்பை தருகிறார் என்றால், ஒரு பிள்ளை உங்களுக்கு புகழையும் கௌரவத்தையும் தருவார். எனவே முழு பாதிப்பையும் புத்திர தோஷத்தால் தருவார் என்று சொல்லிவிட முடியாது. பாதி பலன் உங்களுக்கு கௌரவத்தை சேர்க்கக்கூடிய பிள்ளையையும் தருவார். ஒன்று அப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும். அதே போல யோகத்தையும் உங்களுக்கு தருகிறார். அதாவது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையும் தருவார். குரு கேது இணைந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்பப்போ கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா தான் கிடைக்கும். ஒரு சூட்கேஸ்ல இப்போ ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த சூட்கேஸ்ல இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு பணத்தை அதுல நீங்க அடக்கம் பண்ணீங்கன்னா, ரூ. 1,00,00,000 அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுல உங்களுக்கு ரூ. 2,00,000 தான் இருக்கும். ரூ. 1,00,00,000 விக்கக்கூடிய பெட்டியில நீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லி அது கிடைக்கும் பொழுது, அதுல ரூ. 1,00,00,000 இருக்காது. வெறும் 2,00,000 மட்டும் தான் இருக்கும். ஏன்னா, கேது என்பவர் குறைத்து கொடுப்பவர். குட்டி குட்டியா, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுப்பார். அதிகமா தரமாட்டாரு. அதிகமா தரவர் தான் நம்ம ராகு. பிரம்மாண்டம் தான். எது எது எடுத்தாலும் பிரம்மாண்டம் தான். அப்படி கொடுக்கக்கூடியவர் ராகு. கேது கிள்ளி கிள்ளி தான் கொடுப்பார். அள்ளி எடுக்கிறதுல அதுல கிள்ளி தான் கொடுப்பார் கேது. 2க்கும் உள்ள வித்தியாசம். இப்போ பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் இந்த குரு கேது இணைவு தரும். மிகப்பெரிய பலனாக இருக்கக்கூடிய சிறப்பு பலன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பார். குரு கேது இணைவு 12ல் இவர்கள் இணைந்து விட்டார்கள் என்றால், 2 பேரும் 12ஆம் பாவகத்திற்கு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு விட்டார்கள் என்றால், கட்டாயம் மோட்சம் அடையக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீர்கள். முக்காலத்தையும் உணர்ந்தவர்களாக இருப்பீர்கள், அல்லது முக்காலத்தையும் உணராதவர்களாக இருப்பீர்கள். ஒண்ணு குழந்தையா இருப்பீங்க, இல்லைன்னா ஞானியா இருப்பீங்க. உடல் அளவுல வளர்ந்தாலும் மனது அளவில் குழந்தையா இருப்பீங்க. அவங்க தான் முக்காலத்தையும் அறியாதவங்க. வயதானவர்களாக இருப்பீங்க, முக்காலத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க. அதற்கு நீங்க கொடுத்த விலைகள் அதிகமா இருக்கும். முக்காலத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னா, அதற்கு நீங்க கொடுக்கிற விலை மிக அதிகமாக இருக்கும். அந்த குரு கேது அவ்வளவு வேலைகள் உங்களை வாங்கியிருப்பார்கள். இவ்வளவு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த குரு கேது இணைவு. மிக சிறப்பான ஒரு யோகத்தை, முக்தியை தரக்கூடிய மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க இவங்களுடைய இணைவு தான் அப்படின்னு சொல்லிட்டு, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிட்டிருந்து நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.